பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுடைய மனைவி எலிசாவினிடத்தில் வருகிறாள். அந்த மனிதன் மரித்து விடுகிறான். அதன் பிறகு அந்த சகோதரி 2 பிள்ளைங்க, வீட்டில் கடன் பிரச்சனை. கடன் கொடுத்தவங்க கடன் கேட்குறாங்க. இவளுக்கு கொடுக்க நிர்வாகம் இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளைகளை பிடித்து கொண்டு போக தீர்மானித்து நிற்கிறார்கள். என்ன செய்யணும்னு தெரியல, எந்த டெசிஷன் எடுக்கணும்னு தெரியல, திராணியும் இல்லை, ஒன்றும் செய்ய வழி இல்லை. கண்ணுக்கு முன்னாக பிள்ளைகள் அடிமைப்பட்டு போகுது. அந்த சகோதரியால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. வேதனையின் மிகுதியில் அடைக்கல, ஆறுதல், ஆதரவுக்காக தேவ சமூகத்தில் வருகிறாள். எலிசாவினிடத்தில் வந்து நிற்கிறாள். விஷயத்தெல்லாம் சொல்கிறாள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல, எந்த தீர்மானம் எடுக்கணும்னு தெரியல. வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை, எல்லாம் அடைக்கப்பட்ட நிலையிலும் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவ சமூகத்தில் அடைக்கலம் உண்டு, ஆறுதல் உண்டு, ஆதரவு உண்டு. தேவனால் அடைக்கலமும் ஆறுதலும் ஆதரவும் கிடைக்குமானால் நிச்சயம் அங்கே அதிசயமான ஒரு கிரியை நடக்கும். இந்த எலிசா கேட்குற, அவன்கிட்ட என்ன இருக்கு? அவ சொல்ற, எனக்கு ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு. இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை வச்சு நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு எல்லாம் பண்ண முடியும். அவர் இல்லாதவைகளே இருக்கிறதை போல வரவழைக்கிறவர். இருக்கிற கொஞ்சத்தை அதிகமாய் பெருக பண்ண என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். எலிசா சொல்றா, நீ போய் வீட்டில் இருக்கிற காலி பாத்திரங்கள், பக்கத்து எல்லா வீட்டிலையும் போய் காலி பாத்திரங்களை கேளு. காலி பாத்திரத்தை எல்லாரும் தான் கொடுப்பாங்க. ஆமே, நீ போய் அதை வாங்கிக்கொள். இவள் அதே போல வாங்கி வீட்டில் கொண்டு வருகிறாள். இந்த குடத்தில் இருக்கிற எண்ணெய் எடுத்து மற்ற பாத்திரங்களில் ஊற்றும் போது அந்த எண்ணெயின் அளவு பெருகுகிறது. எல்லா பாத்திரங்களும் நிரம்புகிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதன் பிறகு வேற காலி பாத்திரங்கள் இல்லை. உடனே அந்த எண்ணெய் நின்று போய் விடுகிறது. இவள் என்ன செய்கிறாள்? ஓடி போய் எலிசாவினிடத்துல இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது எலிசா சொல்றாரு, நீ இதை விற்று உன் கடனை தீர்த்துக்கொள், மீந்ததை வைத்து ஜீவனம் பண்ணு. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தரிடத்துல வந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்ய போதுமானவராகவும் வல்லவராகவும் நல்லவராகவும் இருக்கிறார். இந்த இடத்துல இவளுக்கு கடன் மாறணும், அடுத்து ஒரு வாழ்வாதாரம் உண்டாகணும். அதுக்கு என்ன செய்யணுமோ கர்த்தர் அதை செய்து கொடுக்கிறார். எல்லார் வீட்டிலையும் எண்ணெயை கர்த்தர் பெருக பண்ணுவாரா? அது கிடையாது. ஆனால் என் வாழ்க்கைக்கு என்ன செய்யணுமோ, நான் அடிமைப்படாது இருக்க, என் வாழ்க்கை தீபம் பாதியில் அணையாது இருக்க, நான் முடங்காது இருக்க, நான் வெட்கப்பட்டு போகாது இருக்க, எனக்கு என்ன செய்யணும் அது கர்த்தருக்கு தான் தெரியும். இவள் டிமாண்ட் பண்ணல, இந்த கொஞ்சம் எண்ணெயை நீங்க பெருக பண்ணித்தாங்க, கேட்கல. இவ நிக்கிறா, அவ்வளவுதான். என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் கர்த்தர் அதை தீர்மானிக்கிறார். இவளுடைய எண்ணெயை ஆசீர்வதிப்போம். ஈசாக்கு விதை விதைக்கிறான், கர்த்தர் தீர்மானிக்கிறார், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், உங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் உங்களை முன்னோக்கி செல்ல வைக்கவும் என்ன செய்யணுமோ அதை அவர் செய்வார். கர்த்தரிடத்தில் வாருங்கள், அவரையே நோக்கி பாருங்கள். வேலைக்காரருடைய கண்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உமையே நோக்கி இருக்கிறது. கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிற நல்ல தேவன். எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து எங்களை உயர்த்துகிற தேவனே, உம்முடைய திருப்பாதத்தில் பணிந்து அர்ப்பணிக்கிறோம். இதே போல கடன் பிரச்சனையில் நெருக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம்.
அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தவும், இந்த கடன் சுமை எல்லாம் நீங்கும்படியாகவும் உடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதை கிருபையாய் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.